அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடந்தது. நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கீங்க. திரு ஆர்.கே. சுப்ரமணி அவர்கள் பெப்சி தலைவர், தொழிலாளர் அமைப்பின் தலைவர் அவர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பல அவதூறுகளை சொல்லி இன்று பாரம்பரியமான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடன் 1-to-1, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷங்களாக பெப்சி அமைப்பும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தொழில் ஒத்துழைப்பும் அதற்கு சார்ந்த விதிமுறைகளும் எப்படி பண்ணணுங்கிறத பேசி முடிச்சு அதை பின்பற்றி இருந்தாங்க. இன்று அவர் சில காரணங்களுக்காக 1-to-1 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அவர் தான் முதல்ல அறிவிச்சாரு. நாங்கள் பலமுறை பல பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். அவங்க அதுக்கு உடன்படலை. அவங்க எங்களுடைய இங்கேருந்து எஸ்ஓ பீரியட் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் 2018-19 எஸ்ஓ பீரியட் கவர்மெண்ட் இந்த சங்கத்தை எடுத்து இருந்தபோது நிர்வாகம் இல்லாத சமயத்தில் சில தயாரிப்பாளர்கள் படம் எடுத்து இருக்கிற தயாரிப்பாளர்கள் எப்படி ஒரு கண்டிஷன்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்காக நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்ங்கிறத ஆரம்பிச்சாங்க. அது அந்த காலகட்டத்தில் இங்கே நிர்வாகம் இல்லை, தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அவங்க அதை ஆரம்பிச்சாங்க. அது ஒரு 30 பேர் ஆரம்பிச்சாங்க. அதை ஆரம்பித்து காலப்போக்கில் அது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2020 இங்கே தேர்தல் நடந்து இங்கே நிர்வாகம் வந்ததுக்கு அப்புறமும் அதை நாங்கள் எங்களோட சேர்ந்து ஒரு அமைப்பாக தயாரிப்பாளர்கள் எல்லாம் முதலீடு பண்ணுறவங்க எல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கணும்னு நாங்களும் அதை கேட்டுக்கொண்டோம். அது பல பேச்சுவார்த்தைகள் நடந்தும் அவங்க அதை ஒரு சங்கமாக நடத்தி கொண்டு போகணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் விதிமுறைகளை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் திரைத்துறைக்கு எப்படி தயாரிப்பாளர்களை எப்படி வழி நடத்தணுங்கிற முடிவுகளை இங்கேருந்து தான் போயிட்டு இருந்தது. அதுவும் பெப்சி தொழிலாளர்களும் அதை பின்பற்றிருந்தாங்க. இதுக்கு இயக்குனர் எம் பாரதிராஜா அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக நாங்களும் அதை ரொம்ப கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர்கள் முதலீடு செய்கிறவங்க ஒன்றா இருந்தால் தான் நடக்குங்கிறத பல லெட்டர்களும் பேச்சுவார்த்தையும் நடக்கலை. இந்த சூழ்நிலையில் இன்னொரு அமைப்பான நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துடன் பெப்சி அமைப்பு புது விதிமுறைகளை கொண்டு வராங்க. இது ஒரு பேரலல் அசோசியேஷனை சப்போர்ட் பண்ணுற தொழிலாளர் அமைப்பை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு பல முதலீடுகளை போட்டு இன்னைக்கு வெற்றி தோல்விங்கிறது சினிமா துறையில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் மேக்சிமம் பர்சன்டேஜ் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது அவங்கள ஒரு வழிமுறை நடத்துறதுக்கும் அதை எப்படி சரி பண்ணுறதுக்கும் சில விதிமுறைகளை நாங்கள் பண்ணும்போது இது பேரல் அவங்க ஒன்று இதை தொழிலாளர் அவங்க சாதகமான விஷயத்துக்காக இன்னொரு இடத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. கையெழுத்து போட்டு எங்களது 1-to-1 வேண்டாங்கிறத சொன்னதுனால இந்த செயற்குழுவில் இதை ஒரு டீப் டிஸ்கஷன் எடுத்து நான் எங்கள் தயாரிப்பாளர்களை காப்பாற்ற கிட்டத்தட்ட 1500 மெம்பர்கள் இருக்காங்க. இந்த நடப்பில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இங்கேயும் மெம்பராக இருக்காங்க, அங்கேயும் மெம்பராக இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் தயாரிப்பாளர்கள் நலனை கருதி இந்த படங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு எந்த வாதமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக புதிய தொழிலாளர் அமைப்பை உருவாக்குறதுங்கிறத முடிவு எடுத்திருக்கோம். செயற்குழுவில் ஏகமனதாக ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் ஆதரவுடன் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். அதற்கு தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு எங்கள் பேரில் ஆரம்பிக்கிறோம். இதில் அத்தனை எங்கள் தயாரிப்பாளர்களை காப்பாற்றுறதுக்கும் புதிய விதிமுறைகளையும் நாங்கள் என்ன பண்ணுறது எல்லாமே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை தான் இந்த செயற்குழுவில் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில்
அவர் வந்து திரு ஆர்.கே. சுப்பிரமணியம் அவர்கள் இதை 1-to-1 இந்த பாலிசி இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முன்னாள் முதல்வர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட சங்கம், இது கலைஞர் ஐயாவால் வளர்க்கப்பட்ட சங்கம். இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு சங்கத்தை அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவங்க நிர்வாகிகள் சரியில்லை, அவங்க பார்க்கறதில்லை, அவங்க வந்து இவங்களுக்கு இதை ரெட்டு போட சொல்கிறாங்க, அதை பண்ண சொல்கிறாங்க, இது வந்து சொல்லி அவர் வந்து தட்டி கழித்து இதை உதாசீனப்படுத்திருக்காரு. அவர் எப்படி வந்து இன்னொரு தயாரிப்பாளர் சங்கத்தை அவர் ஆதரித்து அவர் பண்ணுறாரோ, எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களே அவர் தொழிலாளர் கூட்டமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் தள்ளிவிட்டார். இதை வந்து இது ஒரு கடினமான முடிவு. ஏன்னா நாங்கள் தொழிலாளருக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கோம். ஆனால் அவர் அதெல்லாம் நினைக்கல. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தனிப்பட்ட முறையில் எங்கள் நிர்வாகிகளை தாக்கி பேசி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த திசை திருப்புறாரு. ஏன்னா இன்னைக்கு பெப்சியில் வந்து நாங்கள் நிர்வாகத்துக்கு 2020 தேர்தல் நடந்து புதிய நிர்வாகம் வந்தபோது சம்பள உயர்வையும் நாங்கள் பேசி முடித்து விட்டோம். அந்த சம்பளம் இது போயிட்டுருக்கு. இப்போ இருக்க சூழ்நிலையில் போன வருஷம் வந்து நாங்கள் மறுசீரமைப்புக்கு என்ற பேரில் ஒரு வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக் வேணும். ஏன்னா படங்கள் வந்து சரியான வியாபாரங்கள் வந்து சரியாக இல்லாதனால பெரிய படங்களை தவிர சிறு முதலீட்டு படங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண சொல்லி இதே ரேட் கார்டை வச்சு பாலிசி டிசிஷனாக நம்ம கொஞ்ச நாளைக்கு போகணும்னு நாங்களும் பேசினோம். அதை பேசிகிட்டே இருக்கும்போது அவர் இன்னைக்கு ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய இதை வந்து கேட்குறாங்க, தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய சூழ்நிலையிலும் நாங்கள் சொல்லி இன்னைக்கு வந்து அதை செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னோம். இப்போ வந்து PF-ESI அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. பிஎஃப் வந்து ஒரு பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸுக்கு PF-ESI எல்லாம் வந்து கொடுக்கப்படுறாங்க, பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்க்கெல்லாம். இது வந்து சட்ட ரீதியாக வந்து நம்ம சினிமா துறையில் வந்து எல்லாருமே வந்து டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்காங்க. இதை வந்து கொண்டு வர்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ராங்கிற ஒரு அமைப்பை வந்து திரு ஆர்.கே. சுப்பிரமணியம் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. அந்த பெஸ்ரா அமைப்பு வந்து என்னன்னா 23 யூனியன்கள் சேர்ந்தது பெப்சி. அதில் இருக்க தொழிலாளர்கள் அத்தனை பேரும் பெஸ்ரால கார்டு வாங்கினா தான் வேலை இருக்கு, யூனியன் மெம்பராக இருந்தால் வேலை இல்லை, இதில் வந்து கார்டு வாங்குங்கன்னு ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர்றதுக்குள்ள இதை வந்து அவர் அமைச்சிருக்காரு. அது உள்ள நிர்வாகிகள் யாருன்னு தெரியாது. அதுக்கு ஒரே அமைப்பு அந்த இதை வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஏன்னா இதில் வந்து கொண்டு வர்றதுனால ஒரு 30% ஒரு 15% 30% இன்க்ரிமெண்ட் சம்பளம், இந்த PF-ESI ஒரு கிட்டத்தட்ட 28% கிட்ட வரும், டேக்ஸ் எல்லாம் சேர்த்தா. இது எல்லாமே ப்ரொடியூசர் கிட்ட வருது. டோட்டலாக வந்து இதை வந்து நாங்கள் வந்து கடுமையாக இருக்கிறோம். ஏன்னா 23 யூனியன்லேருந்து இருக்க வேலை ஆட்களை நாங்கள் வந்து கேட்குறோம். அவர் ஒரு கடையின் கீழ் கொண்டு வந்து மொத்தத்தையும் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உள்ள சிஸ்டம் தான் அந்த அதை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த டிசைஸ் திருப்பதான் அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நிர்வாகிகளே எங்களை வந்து அதை பண்ண சொல்கிறாரு, இது பண்ண சொல்கிறான்னு சொல்கிறாரு. அங்கே வேலை எல்லா தொழிலாளர்களும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்களும் சொல்கிறோம். அவர் வந்து அதை திசை திருப்ப இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இதில் ஒரு அறிக்கையை இந்த செயற்குழுவில் நாங்கள் பேசி முடிவு பண்ணி எங்களுக்குள்ள தொழிலாளர் அமைப்பு, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற தொழிலாளர்களை வச்சு நாங்கள் பண்ணுறோங்கிற முடிவை வந்து செயற்குழுவில் எடுத்திருக்கோம். இதை வந்து நாங்கள் அறிக்கையாக பத்திரிகைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம். வணக்கம். இதுதான் மெயினான ஒரு விஷயம். புது அமைப்பு பேர் தமிழில் இங்கிலீஷில் பெப்சின்னு சொல்கிறோம் இல்லையா, தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம். அது மாதிரி வந்து தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு, அதை இங்கிலீஷில் இருக்குமா? சார், பெப்சிக்கும் இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? சேலரி வைஸா இல்லை வேற ஏதாவது அந்த மாதிரி? பெரிய டிஃபரன்ஸ் வேலைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா திரு செல்வமணி அவர்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 மெம்பர்கள் இருக்காங்க. எத்தனை பேருக்கு ரொட்டேஷன் முறையில் அவங்க வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க?
அவரு குறிப்பிட்ட பேர்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கு பெப்சில கிடைக்குதே தவிர இதை வந்து அவரு வந்து இதை பெஸ்றாங்கிற ஒரு இதுல கொண்டு வந்து எல்லாத்தையும் பண்ணி எத்தனை பேருக்கு ரொட்டேஷன் முறையில் வேலை கொடுக்குறாருங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு டேட்டா கிடையாது. அதே நேரத்தில் நாங்கள் அமைக்கிறதுல வந்து புதிய ரேட் கார்டு சிறு முதலீட்டு படங்களுக்கு என்ன மாதிரி சம்பளங்கள் எல்லாமே வந்து புதிய உருவாக்கி அதை வந்து இப்போ இருக்க தயாரிப்பாளர்கள் சொல்லப்படும் சார். சினிமாவில் வந்து லேபர்ன்றது ஸ்கில் லேபர்ஸ் தான் இட்ஸ் அ சேலஞ்சு சார். நிறைய பெரிய படங்கள் சின்ன படம் எது ஸ்கில் லேபர்ஸ் தான். பட் அந்த ஸ்கில் லேபர்ஸ் நிறைய பேர் வந்து பெப்சியில் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்படி ரெக்ரூட் பண்ண போறீங்க சார்? அதாவது ஒன்றும் இல்லை சார், இப்போ இருக்கிற தொழிலாளர்களுக்கு வேலை தரணும். தமிழ்நாட்டில் படித்து விட்டு விஸ்காம் படிச்சுட்டு வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிற புதிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரணுன்ற அடிப்படையில் தான் இந்த திட்டமே உருவாக்கப்பட்டிருக்குது. அனைத்து தரப்பட்ட தொழிலாளர்களுக்கும் ஒரு தொழில் உறுதி செய்யப்படுகிற திட்டமாக தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நேரத்தில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சங்கங்கள் இருந்தபோது 1-to-1 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கு மட்டுமே இருந்தது. இன்றைக்கு தன்னுடைய பணக்கார நண்பர்களுக்காக செல்லுமணி அவர்கள் பெப்சியை கொண்டு போய் அந்த ஒப்பந்தம் அங்கே நடப்பு சங்கத்தில் போட்டு நடப்பு சங்கத்தில் 23-24 எடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா 18 படம் 23வது வருஷத்தில் 24வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 25 படம் தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் ஆன படங்கள் வந்து 23ல் 225 படம், 24ல் 250 படம். அப்போ தயாரிப்பாளர்கள் எந்த தயாரிப்பாளர்கள் பெப்சி தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னா 100க்கு 90 விழுக்காடு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை உறுப்பினர்கள் தான் வேலை கொடுத்துருக்காங்க. அந்த தொழிலாளர்கள் புறந்தள்ளிட்டு ஒரு பணக்கார நண்பர்களுக்காக போய் நடப்பு சங்கத்தில் ஒரு 8 படம் 10 படம் நடக்கிற சங்கத்தில் போய் ஒப்பந்தம் இதை மீறி வரலாற்று சிறப்புமிக்க இந்த இதை மீறி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாருன்னா அவர் தொழிலாளர் மேலே இருக்கிற அக்கறையில் பண்ணல. அதனால தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்னைக்குமே தொழிலாளர் பக்கம் தொழிலாளர் நலன் பற்றி சிந்திக்கிறதுனால இந்த புதிய கூட்டமைப்பு உருவாக்கியிருக்கு. சார், இந்த கூட்டமைப்பு ஆரம்பிக்கிறதுல உண்மையிலேயே நல்ல பாராட்டுதக்க விஷயம். நான் என்ன சொல்றேன், ஒரு மூட்டு பூச்சிக்கு பயந்து வீட கொடுத்துற கதையாட்டம் செல்வமணியோ இல்லைன்னா சுவாமிநாதனோ இல்லை XYZ யாரோ அங்கே அதிகாரம் பண்ணக்கூடிய நிர்வாகிகளுக்கோசம் நம்ம வந்து மற்ற லேபர்ஸ் பாதிப்படாது அவங்கள வெளியேற்றத்துக்கு முயற்சி நீங்க செய்யலையா அந்த சங்கத்தில் இருக்க? ஏன்னா சம்பளம் கொடுக்குற முதலாளி நீங்க சார், அவங்க வெறும் தொழிலாளிகள் தான் சார். அது எங்க இன்னொரு அமைப்புல போய் தலையிட்டு நிர்வாகிகளை மாத்துறது எங்க வேலை, அது அந்த அமைப்புல இருக்கிற ஓட்டு போட்ட தகுதி இல்லாம முடிவு பண்ண வேண்டிய விஷயம். எங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நிறைய ஒரு நல்ல உறவு இருக்கணும். அவங்க தொழில் எந்த விதத்திலும் பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு என்கிற அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். எப்படி ஒரு காலத்துல தென்னிந்திய இயக்குனர் சங்கம் என்பது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கம் என்பது உருவாச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கும் இப்ப கரண்ட்ல இருக்கிற தொழிலாளர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இது தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படுகிற அமைப்பு. சார், நீங்க இயங்காம இருக்கும்போது நடப்பு சங்கம் வந்தது இல்லையா? மறுபடியும் நீங்க இயங்க ஆரம்பிச்சீங்க. அது உங்களோட சேர்க்க எந்த முயற்சி, ஏன் எப்படி தனியா விட்டீங்க? ஏன் உங்களால மறுபடியும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நான் தலைவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு கட்டத்துல பல்வேறு முயற்சிகள் எடுத்தோம். ஆனா அவங்க வந்து எந்த விதத்திலயும் வந்து எங்களோட உடன்பட்டு வராதனால நாங்க எங்களுடைய அடிப்படை தன்மையை நாங்க இழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்தோம். நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அது எங்களுடைய உரிமை. நீங்க மெஜாரிட்டின்னு சொல்றீங்க, லிஸ்ட் எல்லாம் சொல்றீங்க 90% நாங்க தான் படம் எடுக்கிறோம். நீங்க ஏன் அவங்கள வந்து உங்களுக்குள்ள கொண்டு வர முடியல? ஏன்னா சங்கம் உங்களுக்கு நடப்பு என்பது தற்காலிகம் நீங்களே சொல்றீங்க சார். இயங்காம இருக்கும்போது சங்கம் வந்தது, இப்ப நீங்க இயங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது ஏன் அப்படியே இருக்கு? அது ஏன் அப்பயே தலையிட்டு நீங்க சரிப்படுத்தல? சொல்றாங்க, இங்க இருந்து ஒருத்தர் தனி கொடுத்தவங்க போயிட்டாரு, குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தனி கொடுத்தவங்க போனதுக்கு அப்புறம் பல்வேறு முயற்சிகள் பெரியவங்க இருந்தாங்க. முயற்சி ஏற்படுத்தி ஒரே குடும்பமா இருப்போம் வாங்க பல முறை பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம். அந்த தனியா போனவர் வந்து சேர்ந்ததானே அவர் வரமாட்டேன் பிடிவாதமா அங்கே இருந்துட்டாருன்னா அப்ப இங்க இருக்கிற அமைப்பை நாங்க உருவாக்கி அமைப்பு அடிப்படை அமைப்பை காப்பாத்தி ஆகணும். அதுதான் நாங்க இப்ப காப்பாத்திட்டு இருக்கிறோம். தனி குடித்தனங்கிற உதாரணம் வேற சார். இது அமைப்பு. நீங்க வந்து பாசம் காட்டி விட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? நீங்க சேர்க்க லீகலா என்ன முயற்சி பண்ணீங்க? ஏன் முடியல? நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தான் சொல்றீங்க. தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தான் சார். அது வந்து பல பேச்சுவார்த்தைகள் நாங்க வந்து கேட்டு ஒன்னா இயங்கி செய்வோம். மீட்டிங்கெல்லாம் நாங்க சில பாலிசி டிசிஷன் இது ஒரு இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியில இது ஒரு பாலிசி டிசிஷன் இங்கேருந்து எடுத்தா எல்லாருக்கும் இது ஒரு பாதுகாப்பான அமைப்புங்கிறதே வந்து அந்த தொழில் சார்ந்த ஆளுங்களுக்கு உள்ள பாதுகாப்பு தான் அமைப்புகள். அதுதான் அது வந்து இங்கக்குள்ள வந்து பேசினாங்க. இங்கேருந்து வந்து பேசிட்டு சேர்றோம் தான் சொன்னாங்க. ஆனால் அங்க இருக்க சில நிர்வாகிகள் அதை வந்து
விட்டு கொடுக்காம என்ன சொல்றது, அங்க ஒரு பதவி இருக்கு, அதுக்காக இங்க வந்து வர முடியாது, இதெல்லாம் வந்து விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்காக அவங்க வரமாட்டாங்க. நான் சட்டப்படி அதை கலைக்கவோ ஒண்ணு சேர்க்கவோ வழி இல்லையான்னு கேட்க பாலிசியாவே நாங்க கேட்டோம். நாங்க ரொம்ப சாஃப்டா, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம், இதை கலைச்சிட்டு வாங்கன்ற. நாங்கள் வந்த உடனே அப்ப வந்து நாங்க வந்து பாலிசியை வந்து ஒரு நோட்டீஸே கொடுத்தோம், கலைச்சிட்டு வந்துருங்க, அதெல்லாமே ரெக்கார்டு இருக்கு. அப்புறம் ரொம்ப ஹார்டா, ஏன்னா அவங்களும் சக தயாரிப்பாளர்கள் தான், இங்க இருக்க மெம்பர்ஸ் தான். இயக்குனர் பாரத அவர்களை மரியாதையா நாங்களும் எல்லாருமே தான் பார்க்குறோம். அதுக்காக ஒரு மரியாதைக்காக இருந்தோம். அது வந்து கொஞ்சம் காலப்போக்கில் அதை தள்ளி எங்களோட சேர்ந்து அவங்களும் பயணிச்சாங்க. நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் எங்களோட பாலிசி டிசிஷன்ல சேர்ந்து பயணிச்சாங்க. இப்போது அவங்க தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறதுக்குன்னா, அப்ப பாலிசி டிசிஷன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து அது வந்து டேமேஜ் பண்ணும். இண்டஸ்ட்ரியில் முதலீடு போடுற தயாரிப்பாளர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தோட மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு டிசிஷன், நாங்கள் ஒரு டிசிஷன் போது தனியா இருக்கும்போது எங்க தயாரிப்பாளரை காப்பாத்துறதுக்கு தான் இந்த முடிவு எடுத்தோம். அதுதான். இதை தாண்டி செல்வமணி நீங்க அந்த பொதுக்குழு முடிஞ்ச பிறகு அந்த பேட்டியில நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஊடகத்தாருக்கு பத்திரிகையாளர்லாம் இருக்கீங்க, நாங்க சொல்ல தெரிஞ்சுக்கிறதுல நீங்க அந்த விஷயம்ல நாங்க ஃபுல்லாவே பார்த்தோம். அதுல வந்து அவங்களை ஏதோ நாங்க அடியாளா பயன்படுத்துற மாதிரி எங்க செயலாளர் பெயரை குறிப்பிட்டு அவர் தனுஷ் பிரச்சனைக்காக தான் இந்த மாதிரி எங்களை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்கி தர சொன்னாங்கன்னு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வந்து எங்க நிர்வாகி பேர்ல வச்சார். அது முற்றிலும் தவறானது, கண்டனத்துக்குரியது. ஏன்னா எங்க நிர்வாகியா இருக்கிறவங்க அவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் மட்டும் இல்லை, அடிப்படையில் இங்க ஒரு உறுப்பினர். ஒரு உறுப்பினருக்கு ஏற்பட்ட பிரச்சனை அவர் சங்கத்துல அணுகி அவர் கடிதம் கொடுத்து அந்த சங்கம் அந்த பிரச்சனையை பேசுறது வழி அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்குள்ள அந்த பிரச்சனையை கூட்டு தான் நாங்க பேசக்குள்ள நாங்க அவரோ அந்த தயாரிப்பாளர் கதிரேசனோ இந்த பணத்தை வட்டி போட்டு வாங்கி கொடுக்கணும் அவங்க கேட்கல. இவர் தான் சொன்னார், இந்த மாதிரி அவங்க பணம் தரேன்னு சொல்றாங்க, அதனால நம்ம பேசலாமான்னு சொல்லக்குள்ள அப்பதான் நாங்க இப்ப படம் பண்றதுக்கு தான் நம்ம அட்வான்ஸ் கொடுத்தோம். அன்னைக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவர் சம்பளம் வாங்கினாரோ அந்த சம்பளத்தின் அடிப்படையில அட்வான்ஸ் கொடுத்தோம். அந்த சம்பளத்துக்கு எங்களுக்கு படம் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி தான் நாங்க கேட்டோம். இதே இடத்துல பெப்சி, நடப்பு சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் எல்லா நிர்வாகிகளும் உட்காந்து பேசினப்ப இதே செல்வமணி வந்து ஒத்துக்கிட்டு போனது 100% அல்ல 200% தயாரிப்பாளர் அட்வான்ஸ் கொடுத்த படத்துக்கு கால் ஷீட் தரணுன்றது நான் ஏற்றுக்கொள்கிறேன். இட்லி கடை படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அக்டோபர் மாசத்துல 2 பிரச்சனை, தனுஷ் பிரச்சனை, தலைவருக்கு ஒரு படம் ஒரு பிரச்சனை, கதிரேசன் சாருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. 2 படத்தையும் நாங்க வந்து தனுஷ் கிட்ட கால் ஷீட் தரணும் தான் நாங்க பேசுவோம். அதுதான் முறை. 100% 200% ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். கட்ட பஞ்சாயத்து பண்றது இல்ல, வட்டிக்கு பணம் வாங்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிட்டு போனோம். எந்த சூழ்நிலையிலையும் நாங்க வந்து பணம் வாங்கி கொடுங்கன்னு நாங்க 5 கோடி வாங்கி தாங்க, 20 கோடி வாங்கி தாங்க, நான் பணமா கேட்கல, கால் ஷீட் தான் கேட்கிறோம். இது கடந்த காலத்துல இருந்து இருக்கு. இப்ப அடியாலா பயன்படுத்திக்கிட்டான்னு கேட்கிறாரு. 3 வருஷம் நான் தலைவர் சொன்ன மாதிரி அட்டாக் கமிட்டி இருந்தப்ப வடிவேல வந்து 3 வருஷம் நிறுத்தி வச்சிருந்தீங்களே, அப்ப நீங்க அந்த செஞ்சீங்கல்ல, அப்ப அது சரியா? அவங்களே தான் இப்பவும் நடப்பு சங்கத்துல நிர்வாகிகளா இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட தான் அவர் வந்து பயணிக்கிறார். அதே வடிவேலு பிரச்சனையை கொண்டாந்து இப்பதான் நாங்க இங்க பேசி தீர்த்துதான் திரும்பி அவர் வந்து ரீஎன்ட்ரி ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்குல்ல, அன்னைக்கு இதே நாங்க அடியால பயன்படுத்துறோம்னு சொல்ற செல்வமணி சாரை கேட்கிறேன். நாங்க தயாரிப்பாளர் படம் எடுத்து ரிலீஸுக்கு நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு அப்பெல்லாம் லேப் லெட்டர், லேப்ல வந்து பெப்சி தொழிலாளர்களுடைய சம்பளம் எவ்வளவு பாக்கி இருந்தது எத்தனோ முறை வந்து எங்ககிட்ட கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தின் அடிப்படையில நாங்க அவங்களுக்கு எங்க தயாரிப்பாளர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவங்களுக்கு செட்டில் பண்ணி கொடுத்துருக்கோமே. அப்ப எங்களை அடியாளா பயன்படுத்திக்கிட்டாரா? ஆனா அந்த வீடியோவில் அவர் பேசின போது அந்த இதில் பேசும்போது இவர் கதிரேசன் சார் மேட்டரில் 3 கோடி ரூபாய் ஒரு அட்வான்ஸ் கொடுத்ததாகவும் 2 வருடம் கழிச்சு வந்து தனுஷ் வந்து திருப்பி கொடுத்து இவங்க அக்செப்ட் பண்ணல, அதனால எங்களுக்கு படம் பண்ணாங்க, இவரால் பண்ண முடியல அவர் சொன்னது இதுதான் சார். அதுக்கான பதிலடி. அப்புறம் 6 கோடிக்கு கொடுத்தோம், அப்புறம் ஒத்துக்கல 8 கோடி கொடுத்தோம், இவங்க 16 கோடி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஓப்பனா சொன்னார் சார். அது தெளிவா சொன்னோமே. 7 வருஷத்துக்கு முன்னாடி வட்டிக்கு பணம் கொடுக்கல கதிரேசன். அவர் படத்தை நடிக்கிறதுக்கு கால் ஷீட்டுக்கு அட்வான்ஸா கொடுத்த தொகை தான் அந்த பணம். 3 கோடி + 1 4 நினைக்கிறேன். 3 கோடி அப்ப முன்னப்பின்ன இருக்கு, அது தெரிஞ்சுக்கிங்க. அட்வான்ஸ் கொடுத்தது படம் கால் ஷீட் கேட்டுதான், வட்டிக்கு பணம் தரல. அவர் வட்டிக்கு தரலன்னு அவர் தான் சொல்றாரு. அப்படி நாங்க கேட்கறோம், எங்க தயாரிப்பாளர் சங்கம் அப்படி பேசல, பெப்சி அப்படி பேசலான்னு தான் நாங்களும் சொல்றோம். இன்னும் கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனை நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளருக்கு சங்கத்துக்குமான பிரச்சனை. இவரே நடுவில் வந்து கடை பஞ்சாயத்து பண்றாரு.
அப்ப தனுஷ் அவங்க தனிப்பட்ட முறையில தனுஷுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் ஆயிருக்காரு, அவங்க அப்பாக்காக அவர் கமிட் பண்ணி போய் பேசுறாரா? நாங்க படம் எங்க தயாரிப்பாளர் நடிகருக்கு கால் ஷீட்டை கேட்டு கால் ஷீட்டுக்காக 3 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு சார். எந்த நடிகருக்கு வேணாலும் நம்ம தயாரிப்பாளர் கொடுக்குறாங்க. வாங்கின பணத்துக்கு அட்வான்ஸ் வாங்கின பணத்துக்கு படம் பண்ணி கொடுக்கணும்ன்றதான முறை காலகாலமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் நடந்திருக்கு. திரும்பி கேட்கறோம். கண்டிப்பா அவர் பணம் கொடுத்தது அவரோட உண்மையிலே சார் அவரோட உழைச்ச பணம் கொடுத்திருக்காரு 3 கோடி. ஆனா அவர் சொன்னது இன்னும் 16 கோடி கேட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் குற்றச்சாட்டை வைக்கிறார் சார். சம்பளத்துக்கு கால் ஷீட் தானே கேக்குறோம், நாங்க பணம் கேட்கலையே. அப்ப இவர் கேட்கல தானே சார், இவர் கேட்கல சார், கேட்கல. காமிங்க சொல்லுங்க, ஆதாரபூர்வமா காமிங்க சொல்லுங்க. இததான் அவர் வேண்டிய குற்றச்சாட்டா நீங்க வச்சார் சார். அவர் ஏன் குற்றச்சாட்டு சொல்றாருன்னா, இது அவர் பையன் ஒரு இடத்துல அந்த அரசு உத்தரவை கலைஞர் கொடுத்த அரசு உத்தரவை எடுத்து பாருங்க. 65 ஏக்கர் பெப்சி தொழிலாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல மொத்தம் 90 ஏக்கருக்கு மேல தலைவர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்தார் கலைஞர். அந்த உத்தரவுல ஒரு அமைப்புக்கு இத்தனை ஏக்கர் இருக்கு. அந்த ஏக்கர்ல என்ன உத்தரவுனா, அங்க அடுக்குமாடி குடியிருப்பு தான் கட்டலாம். இண்டிவிஜுவல் வீடோ இண்டிவிஜுவல் பட்டாவோ தர முடியாது. இது சட்டத்துக்கு புறம்பானது. ஆனா அங்க 15 ஏக்கர் பொது பயன்பாட்டுக்குன்னு ஒதுக்கின இடத்துல போய் கமர்ஷியலா 15 ஏக்கர்ல இது ஃப்ளோர் கட்டி வாடகை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அது இடமே சொசைட்டிக்கு அந்த அமைப்புல இருக்கிற சொசைட்டியை கையாள வேண்டியது, சொசைட்டி நிர்வாகம் பண்ண வேண்டியது. ஆனா அந்த சொசைட்டிக்கு அந்த இன்னைக்கு வர வாடகை அந்த சொசைட்டிக்கு அந்த பணம் போகலையான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க வீடு கட்டுறதுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கு தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க கமர்ஷியலா கட்டடம் கட்டி அரசாங்கத்திடமே பணம் வாங்கி கட்டடம் கட்டி அதுல பல்வேறு முறைகேடுகள் இருக்கு. அதை திசை திருப்பதுக்காக நீங்க நடப்பு சங்கத்தோட கையெழுத்து போட்டு இந்த பிரச்சனை திசை திருப்பி, தனுஷ் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை திசை திருப்புறீங்க. எங்க தயாரிப்பாளர் கதிரேசனும் கேட்டது நாங்க கொடுத்த அட்வான்ஸுக்கு கால் ஷீட் தான். அதுல நாங்க உறுதியா இருக்கோம். எங்களுக்கு பணம் வேணாம், வட்டி வேணாம், எதுவும் வேணாம். அன்னைக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பளம் பேசி அட்வான்ஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு நடிச்சு கொடுக்கணும். மேலிடத்து உத்தரவு மேலிடத்துல எந்த உத்தரவு எங்களுக்கு வரல சார். அப்படி அவர் கற்பனையில சொல்றாரு. அவரு திசை திருப்பதற்காக எதை போட்டா பத்திக்கன்றதுக்காக அந்த மேலிடன்ற போட்டு திணிக்கிறார். யாரு மேலிடம் அவரே சொல்லிருக்கலாமே. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பிஎஃப் கிடையாதுங்கிறதாக அவங்க பேசுற ஆரம்பிச்சிருக்காங்க தொழிலாளர்கள். அதை எதுக்கு என்ன சார்? அது கடைசியா தயாரிப்பாளர்கள் மேலதான் சார். என்ன சார் இது தயாரிப்பாளர்கிட்ட என்னதான் போகல. அவங்க காலையில எந்திரிச்சு வந்ததுல இருந்து தயாரிப்பாளரோட செலவு தான். காலையில அனுப்பலன்னா வரமாட்டாங்க. காலைல 9 மணிக்குன்னா 8 மணிக்கு தான் வருவாங்க. டைமிங் எல்லாமே அது நாங்களும் சில அவர் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லுவோம். தொழிலாளர்களுக்கு நாங்க பண்ணி கொடுக்கலன்னு அவரால் சொல்லுங்க பாப்போம். எல்லாமே பண்ணுவோம். காலையில வண்டி அனுப்புறதுல இருந்து கடைசி இறக்கி டிராப் பண்ற வரைக்கும் தயாரிப்பாளரோட கணக்குல தான் எல்லாமே. அதோட கணக்கு வரல சார். நிறைய இது இருக்கு சார். அவங்க பேசுற ஒரு படம் தயாரிச்சுட்டு ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள், சின்ன படம் 40 நாள் ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா 39 நாள் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு நாள் கொடுக்கலன்னா அவங்க அவங்க பேசுற பேச்செல்லாம் வேற. ஒரு ஆர்டிஸ்ட் தூக்கிட்டு போய் வச்சிடுறாங்க. ஒரு நாள் சம்பளம் வரல. 8 வருஷத்துக்கு முன்னாடி 3 கோடி ரூபா கொடுத்து ஒரு தயாரிப்பாளர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். அதை பேசுறத நீங்க எப்படி கொச்சப்படுத்தி பேசுவீங்க? உங்களோட ஒரு நாளுக்கு ஒரு படத்தோட ஆர்டிஸ்ட் தூக்கிட்டு போய் வச்சுக்கிறீங்க. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் சார். நிர்வாகத்து சங்கம்ங்கிறது நிறைய பிரச்சனையை கையாளுறது எல்லாமே தான் இருக்கதான் செய்யும். அதை கொச்சைப்படுத்தி திசை திருப்பி தப்பான ஒரு விஷயத்த நீங்க பண்றது நியாயம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் மேல தள்ளப்படுறது அதை அவர் பொதுவெளிக்கு வரும்போது தான் நாங்க வர மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் நிறைய விஷயங்களை திசை திருப்பறதுக்கு தான் இந்த பிரச்சனைகளை எடுத்து மாற்றி விடுறாங்க. ஆனால் நடப்பு தயாரிப்பு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதுமாதிரி ஒவ்வொருத்தரும் சங்கம் ஆரம்பிச்சுட்டு தான் இப்போ நம்ம தயாரிப்பு சங்கத்துக்கு என்ன மதிப்பு? அதுக்கு ஏதாவது கட்டுக்கோப்பு கொண்டு வரீங்களா? அதுக்கு தான் கேட்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த டைம்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு தாய் சங்கமாக ஸ்டாம்பர் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கில்டு இருக்கு, சின்ன சின்ன சங்கங்கள் நிறைய இருக்கு. ஆனா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அவங்க யாருக்கும் போய் பெப்சி கையெழுத்து போட்டாங்களா? கில்டு எத்தனை வருஷமா இருக்கு? கில்டுகிட்ட போய் போட்டாங்களா? அடுத்தது டிஜிட்டல் அசோசியேஷன் ஒன்று இருக்கு, சின்ன சின்ன குட்டி சங்கங்கள் இருக்கு, எல்லார்கிட்டையும் போய் போடுறாங்களா? எங்கேயுமே போடல. இது ஒரு மரபா இங்க ஒரு அமைப்பு, ஒரு ஃபார்மேஷனு கட்டுக்கோப்பு ஒன்று வேணுங்கிறதுக்கு நம்ம இருக்கிறோம். அதை பிரேக் பண்ணி நீங்க வேண்டாம், நீங்க ஒன்றும் பண்ணல அதுல அவர் சொல்றது என்னன்னா, இங்க யாரும் ஒழுங்கா ஒன்னா வரல, நிர்வாகிகள் வரலன்னு தனியா தான் பண்றாரு.
ஒரு அமைப்புக்குள்ள உங்களுக்கு வேண்டியது என்னவோ நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். இது இருக்குது. இது வந்து யார் வராங்களோ செயலாளர் ஒரு நாளைக்கு வர முடியாது, ஒரு நாள் நான் வர முடியாது இருக்கும். அது எல்லாரும் உட்கார்ந்து பேசி எல்லா விஷயமும் நடந்துதானே இன்னைக்கு சினிமா துறை போயிட்டு இருக்கு. அதை மீறி என்ன பண்ணுவோம்? இப்போ அந்த உறுப்பினர் இங்கே இருக்காங்களே, இப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா, அதை விட்டுருவீங்களா? சங்கம் ஆரம்பிச்சு அவங்க இருக்காங்க, அவங்க நம்ம உறுப்பினராக இருக்காங்க, உங்கள் சங்கத்தில் உறுப்பினர் இருக்காங்க, அதுக்கு என்ன நீங்கள் முடிவு எடுத்துருக்கீங்க? இதுல வந்து என்னன்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்க நிர்வாகிகள் இங்க நிர்வாகத்துல இருந்தவங்க தான். அவங்க பீரியட்ல இங்க தலைவராக இருக்கிறவரும் இங்க தலைவராக இருந்தவர் முன்னாள் அவரே வந்து இன்னைக்கு போய் அங்க அவர் இருந்த பீரியட்ல அவர் வந்து பெப்சி கையெழுத்து போட வேற பெப்சியோட இருந்து சம்பள பாக்கியில இருந்து எல்லாத்தையும் பேசினாங்க. அவரு போய் அங்க போய் கையெழுத்து போடலாமா? அதுக்கு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க கேக்குறோம். அதோட விளக்கத்தை கேட்டு நாங்க லெட்டர் அனுப்புறோம். இல்ல சார், ரெண்டு இடத்துலயுமே உறுப்பினர்களா இருக்காங்களே, இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க சார்? அது வந்து இந்த ஜனநாயகத்துல வந்து ரெண்டு பக்கமும் எல்லா இடத்துலயும் உறுப்பினரா இருக்கிறாங்க. ஒரு கிளப்ல மெம்பரா இருந்தா இன்னொரு கிளப்ல மெம்பர் ஆக கூடாதுலாம் கிடையாது. அது இருக்கலாம். ஆனா ஒரு சங்கத்துடைய சிறத்தன்மையை வந்து அவங்க வந்து அசைச்சு பார்த்து பண்ணும்போது அதுக்குள்ள முடிவுகளை நாங்க எடுத்துதான் சார் ஆகணும். இது வந்து இண்டிவிஜுவலை விட சங்கம் தான் பெருசு. தலைவர் சொல்ற அர்த்தம் என்னன்னா, இந்த தயாரிப்பாளர் சங்கத்திற்கு விரோதமாக இந்த சங்கத்துக்கு துரோகம் செய்த நிர்வாகிகளாக அந்த நடப்பு சங்கத்துல கையெழுத்து போட்டுக்கிறவங்க மீது தயாரிப்பாளர் சங்கம் இன்னைக்கு நடந்த செயற்குழுல நடவடிக்கை எடுக்கிறதா தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. சார், பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு சார். என்னன்னா, தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் பாதிப்படுறாங்க. சின்ன தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர் பெப்சினால போய் மிரட்டுறதெல்லாம் நிறைய அதிகமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க ஆரம்பிக்கிற கூட்டமைப்புல அதை கவனத்தில் வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு தயாரிப்பாளரும் பாதிக்கப்படக்கூடாது, அதை வந்து கண்ட்ரோல்ல வைக்கணும் சார். ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தயாரிப்பாளர்கள். இதனால சார் இந்த தொழிலாளர் அமைப்பு ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெப்சி தொழிலாளர்கள் அங்க இருக்கிறவங்களும் இங்க வரலாம். நாங்கள் ரெண்டு பேரையுமே பாதுகாக்கிற மாதிரி தான் இந்த இது இருக்கும். தயாரிப்பாளர்களுக்கும் பாதுகாப்பாகவும் தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பாகவும் தான் இந்த சங்கம் வந்து அமைக்கப்படும். அதுக்கு ஏற்ற மாதிரி பைலா தான் இங்க ஒழுக்கமோட இருக்கணும் சார். அதுதான் மெயினா. ஏன்னா வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து அச்சுறுத்தப்படுறாங்க. சிலர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போனவங்களா இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்துல. ஒரே ஒரு பாலிசி அவர் சொன்னா அது தப்பு இல்ல, நாங்க சொன்னா தப்புங்கிற ஒரே ஒரு பாலிசி டிசிஷன் இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் வேலை நிறுத்தம் இருக்கக்கூடாது. இப்போ அவர் அறிக்கையில என்ன கொடுத்திருக்காரு, நீங்க ஆரம்பிச்சா நாங்க லெட்டர் கேட்போம். தயாரிப்பாளர் நீங்க முதலாளியா பணம் போடுறவங்களா நாங்க பணம் போடுறவங்களா? லெட்டர் நீங்க எப்படி கேட்கலாம்? அதுவே குற்றமாச்சு. நீங்க வேலை நிறுத்தம் செய்வீங்கன்னு எல்லா இதுக்கும் சொல்றீங்க. வேலை நிறுத்தம் சொல்றதே இன்னைக்கு சட்டப்படி குற்றம். சிசிஐல வந்து அது பெரிய குற்றமான ஒரு விஷயம். ஒரு பணம் போட்டு இது பண்றாங்க. இது சங்கங்களுக்கான பிரச்சனை. நீங்க இண்டிவிஜுவலா போய் டார்கெட் பண்றீங்க. நீங்க சங்கம்னா சங்கத்தோட போதுங்க, இண்டிவிஜுவலா டார்கெட் பண்ண கூடாது. பொறுத்த வரைக்கும் செல்வமணி சார் வந்து அதை வந்து சொன்னது எனக்கு அவரு நிதானத்தை கதைப்பிடிச்சு இவ்வளோ வருஷமா இந்த தொழிலாளர்கள் இருந்து இங்க தயாரிப்பாளர் சங்கத்திலையும் மெம்பர் தான். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவரு நிலை தருமாறி பேசுறாருன்னு தான் என்னோட இதா இருக்கு. ஏன்னா இவ்வளோ இது ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு நிர்வாகத்துக்கும் உள்ள விஷயத்தை ஊதி பெரியதாக்கி அவரு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த சங்கத்துக்கோட சேர்றதுக்கோசம் இதை கிரியேட் பண்ணிட்டாருங்கிறது தான். இதை தாண்டி இப்ப புதுசா அமைப்பு அந்த கூட்டமைப்பு உருவாக்குறதுன்றது பெப்சியில இருக்கிற இன்னைக்கு கிராப்ல பாத்தீங்கன்னா பல்வேறு கிராப்ல சங்கங்கள்ல நுழைவு கட்டணம் என்பது மிகப்பெரிய தொகையா இருக்கு. லட்சக்கணக்கில் பல லட்சங்கள் 5 லட்சம் 6 லட்சம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது வந்து அதுவே ஒரு வகையான ஊழல். அந்த மாதிரி இடம் இங்க இல்லை. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன, தமிழ்நாட்டில் புதிதாக படித்து வருகிற இளைஞர்களால 10 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்து ஒரு சங்கத்துல உறுப்பினராக சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பணம் இருந்தா அவனே தனியா தொழில் செஞ்சிருவான். அந்த நிலை இந்த நாங்க ஏற்படுத்துகிற கூட்டமைப்பில் இருக்காது. மிக மிக சொற்பமான தொகை தான் நுழைவு கட்டணமாக இருக்கும். இந்த அடிப்படையில புதிதாக உருவாகுகிற இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் படித்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற விஸ்காம் படித்து இருக்கிற இளைஞர்களுக்கும் கரண்ட்ல அனுபவசாலியா இருக்கிற தொழிலாளர்கள் 2 பேரையும் ஒரே 2 ட்ராக்கா வச்சு ரயில பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும், பயணிகளை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணுன்ற அடிப்படையில நுழைவு கட்டணம் என்பது மிக மிக குறைவாக இருக்கும். தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கும். இங்க எதுக்குமே யாருடைய ஆதிக்கமும் இங்க இருக்காது. தொழில் ஒரு சுமூகமான தொழிலா சுமூகமான உறவா இருக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கும்.
போக போக இதுதான் சரியான தமிழ் திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு தான் உறுதியானது என்பதை நிலைநாட்டுகிற வகையில் அமைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். சார் நீங்க சொல்றது சிறப்பா இருக்கு சார். இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த உத்தியே வந்து குறைந்த சம்பளம் அதிக வேலை அப்படிங்கிறதுக்கான விஷயம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு இப்பயே நீங்க சொல்ல முடியும்? பாம்பேல வந்து இதே மாதிரி 3 அசோசியேஷன் கர்நாடகால பார்த்தீங்கன்னா 2 இது தொழிலாளர்களுக்காக எகென்ஸ்டா பண்ணப்பட்டது கிடையாது. சிறுபட தயாரிப்பாளர்களையும் ஒரு சிம்பிள் ஒரு 1 கோடி ரூபாய் நீ படம் எடுக்கணும் வர்றீங்க, ஒரு 2 பேரை வச்சு வேலை செஞ்சுக்கலாம், ஒரு 3 பேரை வச்சு வேலை செஞ்சுக்கலாம், இதுக்கான பட்ஜெட் தான் உங்களுக்கு இருக்குது, இதுக்கான டைரக்டர்ஸ் ஒரு கதையை ரெடி பண்ணி வந்திருக்காங்க, அதுக்கான ஒரு ஃப்ரீடம் வேணும், தொழில் சுதந்திரம். அது அந்த அதன் அடிப்படையில தான் நம்ம இதை பண்றவங்களுக்கு வந்து விருப்பப்படுறவங்க அங்கே ஒரு பெப்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். யாரும் எது கிடையாது உங்களுக்கு. ஏன்னா படைப்பாளிகள் 95 ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 3 வருஷம் படைப்பாளிகளுக்கு வந்து பெப்சி வந்து தனித்தனியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் 3 வருஷம் போச்சு உங்களுக்கு. இது பல வருஷமா பல கோரிக்கைகள் இருக்கு. அந்த சூழ்நிலைக்கு வந்து செல்லுபடியாளர்கள் தள்ள வச்சுட்டா இருப்பாங்க. இல்ல அதை தாண்டி ஒரு கருத்தை சொல்றேன் சார். அவர் அந்த பேட்டியில சொல்றாரு, பையனூர்ல வந்து விஜய் படம் வந்து ஷூட்டிங் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடந்ததுனால 2.5 லட்சம் வேலை நாட்கள் வந்து அந்த தொழிலாளிக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. ஒரு விஜய் படத்துக்கு 2.5 லட்சம் வேலை நாட்கள் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல 200 படம் தயாரிச்சுட்டு இருக்காங்களே, அப்ப எத்தனை கோடி வேலை நாட்கள் கொடுத்துருப்பாங்க. நன்றியை ரவ கூட மறந்துட்டு ஒரு 10 பேர் எடுக்கிற படம் எடுக்கிற இடத்துல போய் தயாரிப்பாளர் சங்கத்துல நீங்க இருந்து துரோகம் பண்ணிட்டு போய் நீங்க அந்த கையெழுத்து போடுறீங்கன்னா அதோடைய நோக்கம் அது என்னன்றதை அவர் தான் சொல்லுவாங்க. நாங்கள் வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சா அது தனிநபர் விமர்சனம் ஆயிடும். அந்த விமர்சனத்துக்குள்ள நாங்கள் தனியா போகல. இது தலைவர் சொன்ன மாதிரி அமைப்புக்கான பிரச்சனை. இந்த அமைப்புக்கான எங்கள் தயாரிப்பாளர்களை எங்களை நம்பி வருகிற தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்காக தான் நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். அது அதனால நிச்சயமா இது சக்சஸ் ஆகும். சார் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை சார், இது சார் ஒரு விஷயம் அது சொல்லிட்டு அவர் கம்ப்ளீட் பண்ணுங்க சார். அப்புறமா இந்த டான்சர்ஸ் அசோசியேஷன் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ அவங்க கிட்ட மேன் பவர் கரெக்டாக இல்லைன்னா வெளியிலேருந்து ஹையர் பண்ணுறாங்க. ஹையர் பண்ணும்போது த்ரூ ஏஜென்ட்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் வந்து ப்ராப்பராக போயிட்டு அவங்களுக்கு கொடுக்காத தொட்டு அதில் பாதிக்கப்படுற நிறைய தயாரிப்பாளருங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து டான்சர்ஸ் எங்கே போகிறாங்கன்னா பெப்சிக்கு போக மாட்டாங்க, நேராக வந்து அந்த தயாரிப்பாளர் வீட்டில் வந்து உட்காராங்க, இல்லை இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க சார். அதுக்கு என்ன பண்ண முடியும் சார்? இல்லை சார், இது வந்து நீங்கள் ஒரு கரெக்டான பாயிண்ட் ஒன்று கேட்டிருக்கீங்க சார். இதில் மிகப்பெரிய ஊழல் நடக்குது. வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட அவங்க வேலை செஞ்சவங்கள நீங்க தயவு செஞ்சு கேளுங்க, அவங்க கைக்கு எவ்வளவு போகுது, எங்ககிட்ட என்ன பில்லுன்னு நாங்க பில்ல காட்டுறோம். இல்ல அதான் உங்களை நாங்க குற்றம் சொல்ல சார். நிர்வாகிகளால நடக்குதுன்னு சொன்னாங்க, அது இருக்குது. அதெல்லாம் வந்து இப்ப முதல் கட்டமாக நாங்கள் இந்த செயற்குழுல எடுத்த தீர்மானம் என்னன்னா, துணை நடிகர்கள் இதுக்கு முன்னாடி வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து எங்களை வந்து கேட்டுக்கிறாங்க, அங்கதான் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இவங்க பெப்சியில ஆரம்பிச்சு இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எஸ்ஓ இந்த கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நடிகர் சங்கத்திலையும் இதுலயும் 50-50 வந்து எடுக்கணுங்கிற கண்டிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் மொத்தமாக பெப்சி அதை கண்ட்ரோல்ல எடுத்துட்டு நடிகர் சங்கத்திலிருந்து எடுக்கக்கூடாது, அங்க இருக்க துணை நடிகர்கள் அங்க இருக்க ஆட்களுக்கு வேலை இல்லாம செஞ்சாங்க. இதே நாங்களும் பேசி 50-50 எடுங்கன்னோம். சரின்ட்டு போய் அவங்க பண்றதை தான் பண்ணாங்க. நான் மெம்பர்ஸ் தான் அதிகமா வராங்க. நீங்க கேட்ட மாதிரி சார், நான் மெம்பர்ஸ் அதிகமா வராங்க. ஏன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரெட் கேர்ள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000, 2500, 5000ன்றாங்க. அவங்களுக்கு கொடுத்து 500, 600 கன்வீன்ஸ்களும் கொடுக்குறது இல்லை. அதுவே போய் சேரலன்னு கம்ப்ளைண்ட் சார் இருக்கு. இது சரி ஒரு இதெல்லாம் வந்து நாங்க பேசி சரி பண்ணி எவ்வளவு பஞ்சாயத்துகள் அது சார் வந்து பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா இந்த செயற்குழு நாங்க என்னன்னா வரும் இந்த எங்கள் தயாரிப்பாளர்களை இனிமேல் துணை நடிகர்களை வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்திலேருந்து எடுக்கணும், அவங்க கொடுத்த லெட்டரை கொடுத்த பேர்ல எடுக்கணுங்கிற தீர்மானத்தை நாங்க இப்ப இதுல வந்து எடுத்துட்டு இதை எல்லா தயாரிப்பாளருக்கும் தெரிவிக்கணும் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நாங்க எடுக்கிறோம். வாய்ஸ் ஓவர் டப்பிங் யூனியன்லேருந்து எஸ்வி சேகர் அவங்க ஒரு அசோசியேஷன் இருக்கு, அமைப்பாவே உள்ள வரேன்றாங்க. நிறைய அமைப்புகள் அங்க இருக்கிறவங்களே உள்ள வரேன்றாங்க. எங்களோட நோக்கம் அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒழுங்கா வேலை கிடைக்கணுங்கிறதுனால நாங்க அதை வந்து பேச்சுவார்த்தையில நடத்திட்டு இருக்கோம் சார். நம்ம ஈஸியா நீங்க தீர்மானம் பண்ணிக்கல, அதாவது நடப்பு சங்கத்துல வந்து அடிப்படை உறுப்பினர் எல்லாரும் அது கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்க.